அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ல இருந்து கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருப்போம். ஸோ ஒரே ஒரு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கூட என்ன கொடுத்துருக்கோம்னா மீன் வேல்யூஸ் ஆஃப் ஒய் கொடுத்துருக்கோம். மீன் வேல்யூஸ் ஆஃப் ஒய் கொடுத்துருக்கோம். தட் இஸ் 44 அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணணும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். கிவன், ஸோ என்ன நம்ம கையில் கொடுத்துருக்கோம்? மீன் வேல்யூஸ் ஆஃப் ஒய். அப்போ மீன் வேல்யூஸ் ஆஃப் ஒய்ன்றது என்னன்னா ஒய். மீன் வேல்யூஸ் ஆஃப் ஒய்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய் பார். ஸோ ஒய் பார் கொடுத்துருக்கோம். தட் இஸ் 44 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்ரெஷன் லைன், ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அந்த லைன் என்ன சார்னா 3y minus 5x plus 108 equals to 0. இந்த லைன் x on y on x எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸில் 3 தான் கொடுத்துருக்கோம், சாரி ஒய்யில் 3 கொடுத்துருக்கோம், எக்ஸில் 5 கொடுத்துருக்கோம். அப்போ எது லார்ஜர் வேல்யூன்னு பார்க்கணும். எது லார்ஜர் வேல்யூன்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ் தான் லார்ஜர் வேல்யூ. அப்போ இந்த ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா லைன் எக்ஸ் ஆன் ஒய் தான். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் லார்ஜர் வேல்யூ. சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் இடத்த மாற்றி எழுதுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. -5x மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இந்த 3y ஆப்போசிட்டில் போச்சுன்னா -3y ஆயிரும். 108 ஆப்போசிட்டில் போச்சுன்னா -108 ஆயிரும். இல்லை இது இன்னும் நம்ம மாற்றி எழுதணும்னு ஃபீல் பண்ணால் எக்ஸ் மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு என்ன சார் ஆகும்? -3 by -5 -5y -108 by -5. இப்போ த்ரூ அவுட் மைனஸ் கட் பண்ணிட்டா என்ன சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 3/5y plus 108 by 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணோம்னா வேரியன்ஸ் மீன் வேல்யூஸ் ஆஃப் ஒய் கொடுத்துருக்கோம். அப்போ மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றோம். இப்போ மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வேல்யூ எக்ஸில் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ வேணும்னா 3/5y, ஒய்யோட வேல்யூ என்ன சார் 44 கொடுத்துருக்கும், ப்ளஸ் 108 by 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. கால்குலேட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 3/5ன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை 44ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் 108 by 5 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 48ன்னு கிடைக்கும் எக்ஸாக்டா. அப்போ மீன் வேல்யூ எக்ஸ் பார்ன்றது என்ன சார்னா 48. சரிங்களா? அப்போ மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துக்கூடிய இந்த லைன் என்னன்னா லைன் எக்ஸ் ஆன் ஒய். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பி எக்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ bx ஒய். இப்போ bx ஒய் ஈக்குவல்ஸ் டு 3/5. இந்த bxyன்றது என்னன்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இது எப்படி சார் மாற்றி எழுதலாம் அப்படின்னா r இன்டூ சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்ன்னு எழுதிக்கலாம். இதனோட வேல்யூ என்ன சார்னா 3/5. ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் தான் இது. இது எப்படி எழுதலாம்? r இன்டூ, ஸோ r இன்டூ சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்யோட வேல்யூ தான் 3/5. அடுத்து என்ன சார் சம்மில் கொடுத்துருக்கோம்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது 9/16 டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஆல்சோ கிவன், இது ஒன்று இருக்கட்டும். ஸோ ஆல்சோ கிவன் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 9/16 டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன சார்? வேரியன்ஸ்ன்றது என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வேரியன்ஸுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா, வேரியன்ஸ்ன்றது என்னன்னா சிக்மா ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இது என்னன்னா சிக்மா எக்ஸ் வேரியன்ஸ் எக்ஸ் இல்லையா? அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 9/16 டைம்ஸ் என்ன சார்? இன்டூ, டைம்ஸ்னால இன்டூ தான். சரிங்களா? சிக்மா ஒய், அதாவது வேரியன்ஸ் ஒய். இப்போ வேரியன்ஸ் ஒய்ன்றது சிக்மா ஒய் ஸ்கொயர் தான். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குன்னு பாருங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட் பண்ணால் சிக்மா எக்ஸ் பவரில் கட் ஆயிரும். இப்போ 9/16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3/4 ஆயிரும். சிக்மா ஒய் ஸ்கொயருக்கு என்ன ஆயிரும்னா சிக்மா ஒய் என்ன. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கையில் என்ன சார் ஈக்குவேஷன் ஒன்று வச்சிருக்கோம், இந்த டைம் வச்சிருக்கோம் இல்லையா?
பி ஒய் எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஒய்லேருந்து. அப்போ ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், சிக்மா ஒய் சிக்மா எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோமா? ஓகே, சிக்மா எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சிக்மா எக்ஸ் தான் நீங்கள் வச்சிருக்கோம். அப்போ சிக்மா எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். சிக்மா எக்ஸுக்கான வேல்யூ 3/4 சிக்மா ஒய் இல்லைங்களா, டிவைடட் பை சிக்மா ஒய் ஈக்குவல்ஸ் டு 3/5. அப்போ ரெண்டு சிக்மா ஒய் என்ன சார் பண்ணலாம்னா கட் பண்ணிக்கலாம். சிக்மா ஒய்யும் கட் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? ஆர் இருக்கும், கூட 3/4 இருக்கும், ஈக்குவல்ஸ் டு 3/5. அப்போ இடத்த மாற்றி எழுதுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஆர் ஈக்குவல்ஸ் டு 3/5 ஆல்ரெடி இருக்கு. இந்த டைம் மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? 4/3 ஆயிரும். அப்போ 3 கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? 4/5 கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ 4/5. ஸோ 4/5 என்ன சார் வேல்யூ? 4/5 வேல்யூ 0.8. ஸோ ஆரோட வேல்யூ 0.8. இந்த வேல்யூ என்ன ஆகணும்? -1 to +1 தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா ஆன்சர் தப்பாயிடும். சரிங்களா? ஃபைனலி ஆரோட வேல்யூ என்ன சார்? 0.8. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.